கோயில் எத்தனை வருஷம் வாழுதுங்க ஐயா? கோயில் கோயில் பழங்காலத்து கோயில் எல்லாம் எத்தனை வருஷம் வாழுதுங்க? 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஓகே, அது பரவாயில்ல. 12 வருஷத்துக்கு ஒருக்கா பழச புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் அதுக்கு பவர் ஊட்டி சக்தி ஊட்டி அதுக்கு உருவேற்றுறாங்க. நான் சொல்றது கோயில் 5000 வருஷம் 4000 வருஷம் பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள், யோகிகள், சித்தர்கள் இவங்களெல்லாம் போய் கோவில்லையே சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பட்டுட்டு கோவில்லையே ஒரு ஓரத்துல ஜீவசமாதி ஆயிட்டாங்கன்னு பழைய கால கோயில சித்தர்கள் குடியிருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்கல்லங்க ஐயா. அப்போ நாம 120 வருஷம் வாழ்றோம், கோவில் 5000 வருஷம் வாழுது. எங்க சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க? கோயில் தான், அதோட மாற்றம் இல்லை. அப்ப கோவில தான் அந்த சக்தி இருக்குது நீங்க சொல்றீங்க. அப்போ உங்களுடைய கர்மாவை உடைக்கிறதுக்கு 120 வருஷம் பெருசா 5000 வருஷம் பெருசான்னு சொல்லுங்க? 5000 தான். அப்ப 5000 வருஷம் உள்ள அலைகள் வந்து எத்தனை அந்த சிவனுக்கு ஒரு சிவன் கோயிலே உங்களுக்கு முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவில்ல எத்தனை முடக்குகளுக்கு உண்டான கோவில்கள், எத்தனை பழங்களை ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பால் கூட ஊற்றிருப்பாங்க, பன்னீர், தேன், இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம், பொங்கல், நைவேத்தியம் இத்தனையும் செஞ்சு அந்த சிவனை வந்து சிவனா பார்த்து அந்த கருவறைக்குள்ள ஒரு கிராணங்கள் வரும்போதும் கூட பாதுகாப்பு பண்ணி வச்சு நல்ல சக்தியோட அந்த கருவறையை புத்தியோட அவங்க வேலை செஞ்சு அந்த காலத்தில் வச்சிருக்காங்களா இல்லைங்களா? வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வீட்டை அவ்வளவு சுத்தமா வச்சிருக்க முடியுமா? என்னதான் வாஸ்து இருந்தாலும் முடியாது இல்லைங்களா? அப்போ அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் அந்த முடக்க தோஷத்துக்குள்ள ரகசியமா அந்த கோயில் அடங்கி இருக்குது.